அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக ஐடி விங் நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வரக்கூடிய சூழலில் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எது பற்றியான முக்கியமான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன? விவரங்கள். வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளினுடைய கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, கே வி முனுசாமி, தங்கம் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலரும் கூட பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் வாக முகவர்களை ஆக்டிவேஷன் செய்வது, அவர்களினுடைய பணிகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பூத் கமிட்டி, ஒவ்வொரு கட்சியிலும் அந்த பூத் கமிட்டி என்பது இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவில் ஏற்கனவே பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட கூடுதலாக ஒவ்வொரு பூத் கமிட்டியிலையும் கூடுதலாக 9 பேர் கிளை பாக முகவர்களாக தற்பொழுது சமீபத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 9 பேரில் ஒரு ஐடி விங் நிர்வாகி, அதே போல ஒரு வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய ஒருவர், இளைஞர் இளப்பெண்கள் பாசறையிலிருந்து ஒருவர், இப்படி ஒவ்வொரு அணியிலிருந்தும் அந்த 9 பேர் கிளை பாக முகவர்களினுடைய அந்த பிரிவில் இடம்பெறுவார்கள். இவர்களை எல்லாம் அந்த 9 பேரில் இருக்கக்கூடிய ஐடி விங் நிர்வாகி இவர்களை ஒருங்கிணைத்து பணிகளை மேற்கொள்வார். எனவே அவர்களை எப்படி ஒருங்கிணைப்பது, பாக முகவர்கள், கிளை பாக முகவர்களை எப்படி ஒருங்கிணைப்பது, அதிமுகவினுடைய தேர்தல் வியூகங்களை வீடு வீடாக எப்படி கொண்டு செல்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வழக்கமாகவே பாக முகவர்கள் ஒவ்வொரு வார்டிலும் எத்தனை அதிமுக உறுப்பினர்கள் அதிமுக வாக்காளர்கள் இருக்கிறார்கள், மொத்தம் எத்தனை பேர், இதில் அதிமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் எவ்வளவு, இவர்கள் வாக்களிக்கிறார்களா என்பதை உறுதி செய்வது, இப்படி தேர்தல் பணிகள், வழக்கமான தேர்தல் பணிகள் இருந்தாலும் கூட அதிமுக தேர்தலை ஒட்டி எடுக்கக்கூடிய வியூகங்களை வீடு வீடாக கொண்டு சேர்ப்பதும் இதில் அடங்கி இருக்கிறது. அதாவது திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் இந்த மாதிரியான பல்வேறு வியூகங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து வரக்கூடிய நிலையில இது வீடுதோறும் அவர்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணியையும் பாக முகவர்கள், முக்கியமா கிளை பாக முகவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இவர்களை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் ஐடி விங் நிர்வாகிகள் தான். எனவே ஐடி விங் நிர்வாகிகள் கிளை பாக முகவர்களை எப்படி ஒருங்கிணைக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள ஆலோசனைகள், திட்டங்களை வகுக்கிறார்கள் என்பது தொடர்பாக இபிஎஸ் அவர்களோடு ஆலோசனை என்பது மேற்கொண்டு வருகிறது. அவர் கொடுக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஐடி விங் நிர்வாகிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகளை அந்த பணியில் ஈடுபடுத்துவார்கள். எனவே வீடு வீடாக அதிமுகவினுடைய தேர்தல் வியூகங்களை கொண்டு செல்வதற்கான அந்த பாக முகவர்களை எப்படி அந்த பணியில் ஈடுபடுத்துவது என்பது தொடர்பாக ஐடி விங் நிர்வாகிகளோடு இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.